கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துரிதமாக ஆரம்பத்திலேயே கிடைத்துவிடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று. ஒவ்வொரு காரியத்திற்கும் முடிவுதான் மிக மிக முக்கியமானது. முடிவிலே ஆசீர்வாதம் இல்லை என்றால் ஆரம்பத்திலே கிடைத்த ஆசீர்வாதம், ஆரம்பத்திலே நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே வீணாக போய்விடும். ஆகவே வசனம் சொல்லுகிறபடி துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஒருபோதும் துரிதப்படக்கூடாது. அதை தான் தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்போது அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று சிலர் தீவிரிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆக்கினை இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எந்த காரியத்திலும் நாம் ஒரு தீவிரம் காட்டினால், ஒரு துரிதம் காட்டினால் அதிலே நமக்கு கேடுகளை விளைவிக்கிற காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறாங்க, துரிதமாக நடக்கிறாங்க. அதனால் கால்கள் தப்பி போகிறது, வழிகள் பாதைகள் மாறி போகிறது. அதன் விளைவு முடிவு சமாதானமாக இருக்காது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்காக நாம் வருந்தி கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் அதின் காலத்திலே நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சோர்ந்து போகாதிருங்கள். தவறான முடிவுகளை எடுத்து விடாதிருங்கள். துரிதமாக ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று விரும்பாதிருங்கள். அதற்காக பிரயாசப்படாதிருங்கள். தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நேரத்திற்கும் நம்மை அர்ப்பணித்து அவருக்காக காத்திருப்போம். நிச்சயமாகவே நமக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்காக கிரியை செய்வார். நிச்சயமாகவே தேவன் நமக்கு இறங்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரிதமான ஆசீர்வாதங்கள் முடிவிலே ஆசீர்வாதமாக இராது என்று சொல்லப்பட்டது போல, துரிதமான எந்த செயலும் முடிவிலே சமாதானமாயிராது என்று போல, நாங்களும் எந்த ஒரு காரியத்திலும் துரிதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய வேலைக்கும் காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.